மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. நண்பர்களே, எப்படி இருக்கிறீங்க? விஜய் டாக்ஸ் 2.0 இது என்னுடைய புது சேனல். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா உள்ளூரில் இருந்து உலகம் பூரா நடக்கிற விஷயங்களை உங்கள் கையில் கொண்டாந்து சேர்க்கறதுக்கான உன்னதமான சேனலை தான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. நான் போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு வந்து சேரும். டெய்லி ஒரு வீடியோ 6 மணிக்கு போடுவேன். இந்த சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தயவு செஞ்சு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த சேனலில் கரண்ட் இஷ்யூவாக நடக்கக்கூடிய ஈரான் இஸ்ரேலை பற்றி போயிட்டுருக்கு. ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஹலோ மக்களே, நண்பா பேஸ் வெல்கம் டு விஜய் டாக், வெல்கம் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி நான் காலையில் போட்டிருந்த வீடியோவுக்கு நிறைய பேர் என்னை பாராட்டியிருந்தீங்க. சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் பாராட்டணுன்றதுக்காக நான் அந்த வீடியோ போடலை. ஏன்னா எனக்கு அந்த வீடியோ பார்த்தோன்னே, அவன் பேசின விஷயங்களை பார்த்தோன்னே எனக்கு உண்மையாலுமே கோவம். அந்த கோவத்தை தான் நான் பிரதிபலிச்சிருந்தேன். ஏன் எனக்கு இவன் மேலே இவ்வளோ கோவம் வருது? இது வரைக்கும் நான் உபயோகப்படுத்தாத வார்த்தைகள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணியிருந்தேன். அப்படின்னா, இவன் ஒரு சாதாரணவனாக இருந்தால் பிரச்சனை இல்லை. எப்படி ஒரு சாதாரண மனுஷனா, உதாரணத்துக்கு திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்ற ஒரு நபராய் இருந்தால் அவன் அப்படித்தான் பேசுவான், அவன் அதை தான் செய்வான், அதுதான் அவனுடைய தொழில், அதை செய்து தான் அவன் பிழைக்கிறான், அதற்காக அவன் பேசுகிறான். அவனை நம்ம வந்து இப்படியெல்லாம் திட்ட மாட்டோம். ஏன்னா அவனை திட்டினா அவனுக்கு இருக்கிற ஒரு தராதரமும் நமக்கு இருக்கிற தராதரமும் குறைஞ்சிரும். ஆனால் இவன் யார்? இந்த பொன்ராஜ் அப்படின்ற இந்த அயோக்கிய பையன், அவன் தன்னை சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி முத்திரை குத்திக்கிறான். அப்துல் கலாம் கூட பணியாற்றியவர் அப்படின்னு முத்திரை குத்திக்கிறான். மக்கள் நீதி மையம் கமலஹாசன் கட்சி ஆரம்பித்தப்போ அந்த கட்சியில் போய் இணர்ந்த ஒருத்தன். அப்போ தன்னை ஒரு படிப்பறிவாளன், படித்தவன், நான் வந்து மேன்மையானவன், நான் எல்லாருக்கும் புத்திமதி சொல்கிறவன் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இவன் இந்த பரதேசி, நான் அப்படி தான் அவனை சொல்லுவேன். இவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப வலிமையானது. ஏன்னா இவனை பின்பற்றக்கூடிய இன்றைக்கி இளைஞர்கள் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. எனக்கே ஒரு பையன் கமெண்டில் போட்டான், ஆனால் நான் இவர்கிட்ட என்னுடைய பட்டமளிப்பு விழாவுடைய அந்த சர்டிஃபிகேட் நான் இவங்க தான் வாங்கினேன், எனக்கு இப்போ அசிங்கமாக இருக்குது அப்படின்ற ஒரு கமெண்ட்டை என்னோடய வீடியோவில் ஒரு பையன் போட்டிருந்தான். அப்போ இவனை போன்ற படித்தவர்கள் உதிர்க்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்குமே வலிமை அதிகம் அப்படின்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இந்த வீடியோ நான் போட்டதுக்கப்புறமா என்கிட்ட வந்து நிறைய பேர் ஒரு விஷயம் சொன்னீங்க, ஆனால் இது வந்து அரசியலுக்காக பேசுகிறாங்க, இப்போ வந்து டிவிக்கு வந்து முக்கியம், நமக்கு வந்து எலெக்ஷன் தான் முக்கியம், இதை வந்து கண்டுக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறீங்க. ஒரு சில பேர் வந்து இவன் வந்து அந்த மாதிரி பெண்களை பேசினா, அந்த மாதிரி பேசின பெண்களை தானே சொன்னா, அதில் என்ன தவறுன்னு ஒரு சில பேர் என்கிட்ட கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க. எல்லாத்துக்குமான பதில் இந்த வீடியோவில் இருக்குது. முதல்ல இப்போ நமக்கு அரசியல் முக்கியம், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. டிவிக்கே 2026 ஜெயிக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். விஜய் அவர்கள் சிஎம் ஆகணும், அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் விஜய் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கோட்பாடு என்ன? முக்கியமான கோட்பாடு என்ன? பெண்கள் பாதுகாப்பு. தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு தான் அவர் மையப்படுத்துகிறார், அதுதான் முக்கியம் அப்படின்றார். அப்போ அந்த பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய விஜய் அவர்களை ஆதரித்து பேசக்கூடிய நான், இந்த மாதிரி ஒரு அயோக்கிய பையன் தமிழக பெண்களை ஒட்டுமொத்தமாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறான், விபச்சாரிகள் அப்படின்னு சொல்லும்போது, இதை நான் பார்த்துக்கிட்டு நான் சும்மா கடந்து போனேன் அப்படின்னா நான் சுயநலத்துக்காக அரசியல் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். எனக்கெல்லாம் அப்படிலாம் முடியாது, சுயநலத்துக்கு பண்ணுறதுலாம் கிடையாது. விஜய் அவர்கள் பொதுநலத்துக்காக அரசியல் களத்தில் வந்திருக்காருன்னா அதே பொதுநலத்துக்காக தான் நான் இப்போ வரைக்கும் அவர் சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். எனக்கு 1008 பர்சனல் பிரச்சனைகள் இருக்குது, என்னால் முடியும். எனக்கு நினச்சா நான் இன்றைக்கி போய் திமுகவில் சேர்ந்துட்டு என்னால் என்னோடய பிரச்சனை தீர்த்துக்க முடியும், என் அதிமுகவில் போய் சேர்ந்து என்னோட பிரச்சனை தீர்த்துக்க முடியும். கண்டிப்பாக அவங்க செய்வாங்க, ஆனால் நான் செய்யலை. உங்கள் எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்கிறேன், எல்லோரும் என்கிட்ட கேட்பீங்க, ஓட்டு போட வரீங்களாண்ணா, ஓட்டு போட வருவீங்களாண்ணான்னு. என்னால் வர முடியாது, அப்படி ஒரு சிக்கலில் தான் நான் இந்த நாட்டில் இருக்கேன், அது உங்களுக்கு தெரியாது. மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே உடனே தீர்க்கவே முடியாத சிக்கல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி. எல்லாத்துக்கும் இருக்கிற அதே பிரச்சனை தான், பண பிரச்சனை தான். இது திமுகவோ இல்லை அதிமுகலாம் ஜஸ்ட்டு 2 வீடியோ ப்ரொமோட் பண்ணுற செலவு, புரியுதுங்களா? ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சும் நான் விஜய் அவர்களை ஆதரித்து பேசுகிறேன். ஏன்னா அவர் உண்மையான அரசியல் செய்ய வந்திருக்காரு, மக்களுக்கான அரசியல் செய்ய வந்திருக்காரு. நான் என் சுயநலத்துக்காக என்னை நான் மற்ற கட்சிகளிடம் அடகு வைக்க விரும்பவில்லை அப்படின்றத நான் இந்த இடத்துல உங்ககிட்ட தெளிவுபடுத்திக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு அரசியல் முக்கியம், அதே நேரத்தில் பெண்களின் மரியாதை முக்கியம், தமிழ்நாட்டுடைய பெண்கள் மரியாதை முக்கியம். ஏன்னா இவன் சொன்னது விஜய் ரசிகர்களை, விஜயை பிடிக்கும்னு சொல்கிற, விஜயை அண்ணனாக பார்க்கக்கூடிய, விஜயை விஜயோட தங்கையாக நான் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய, ஏன் விஜய்க்கு மனைவியாக கூட இருக்கணும்னு நினைக்கக்கூடிய பெண்களை இவன் விபச்சாரிகள்னு சொல்கிறதுக்கு இவனுக்கு யார் அந்த ரைட்ஸை கொடுத்தான்? அந்த
இந்த தகுதியில் என்னோட வீட்டு பெண்களும் இருக்கிறாங்க. நான் இப்போ என்னோட வீட்டு பெண்களுக்காக மட்டும் பேசலை, ஒட்டுமொத்த தமிழக பெண்களுக்காகவும் பேசியிருக்கேன். எல்லா தமிழக பெண்களும் என் வீட்டு பெண்கள் மாதிரி தான். நான் எல்லா வீட்டு பெண்களையும் அக்காவாக பார்க்கலாம், தங்கச்சியாக பார்க்கலாம், அவங்க வீட்டு அம்மாவை பார்க்கலாம். புரியுதுங்களா? அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பெண்ணையும் எனக்கு மனைவியாக வரணும்னு ஆசைப்படலாம். அது தவறு கிடையாதுல்ல. நான் ஒரு வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்க முடியுமில்ல, எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சா லவ் பண்ண முடியுமில்ல, அதே உரிமை அந்த பொண்ணுக்கு இருக்கா இல்லையா? ஒரு பையனை பிடிச்சா லவ் பண்ணுறதுக்கு, அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இருக்கா இல்லையா? பிடிக்குதுன்னு சொல்கிற ஒரு காரணத்துக்காக அந்த பெண்ணை நம்ம விபச்சாரின்னு சொல்ல முடியுமா? அதுதான் என்னுடைய கேள்வி. இந்த ட்வீட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ணனாக இருக்கிற, தங்கையாக நினைக்கிற, பொண்டாட்டியாக இருக்கணும்னு ஆசைப்படுற பெண்களை தானே சொன்னார் அவர். தப்பு, அப்படி தப்பாக அது எப்படி தப்புன்னு சொல்கிறாருன்னா, ஏன் இருக்கக்கூடாது, ஏன் ஆசைப்படக்கூடாது? விஜய் போன்ற ஒருத்தருக்கு தங்கச்சியாக இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்களா யாருமே? அவருடைய உயரம் என்ன, அவருடைய செல்வாக்கு என்ன, அவருடைய புகழ் என்ன? அப்போ அந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு தங்கச்சியாக இருக்கணும்னு யாரும் ஆசைப்பட மாட்டாங்களா? இல்லை அந்த பொண்ணு, அந்த விஜய் அவர்களுக்கு அக்காவாக இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்களா? ஏன் விஜய் அவர்களுடைய அம்மாவாக இருக்கணும்னு யாரும் ஆசைப்பட மாட்டாங்களா? இன்றைக்கி அவங்க அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ நல்ல பேர் இருக்குது, அந்த இடத்துல நம்ம இருக்கணும்னு ஒரு அவங்க அப்பாவாக இருக்கணும்னு யாரும் ஆசைப்பட மாட்டாங்களா? அட்லீஸ்ட் விஜய் அவர்களுடைய தூரத்து சொந்த பொண்ணா தங்கச்சியாக கூட இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்களா? இருப்பாங்கல்ல. விஜய் அவர்களை தூக்கி ஓரம் போடுங்க. உதயநிதியை பிடிக்கும்ல. உதயநிதிக்கு நான் ஒரு தங்கச்சியாக இருக்க மாட்டோமா? உதயநிதிக்கு ஒரு அக்காவாக இருக்க மாட்டோமா? உதயநிதி குடும்பத்தில் நம்ம ஒருத்தராக இருக்க மாட்டோமா? ஆசை இருக்குமா இருக்காதா? ஏன்னா பணம், பேர், புகழ், செல்வாக்கு எல்லாமே இருக்குல்ல. அவங்க எதுக்கு கஷ்டப்படுவாங்க? எதுக்குமே கஷ்டப்பட மாட்டாங்கல்ல. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள், அது நான் சொல்கிறது, இப்போ 2 பேர் செலிபிரிட்டி, ஒருத்தர் வந்து துணை முதலமைச்சர் ப்ளஸ் செலிபிரிட்டி, இவர் வந்து தலைவர் ப்ளஸ் செலிபிரிட்டி. இது இல்லாமல் எந்த கோடீஸ்வரனாக இருக்கட்டும், அம்பானி வீட்டு பொண்ணா, அம்பா வீட்டு பையனாக இருக்குன்னு ஆசைப்பட மாட்டாங்களா? அப்போ அது தப்பா? என்னுடைய கேள்வி அதுதான். ஆசைப்படுவதே தவறு அப்படின்றதுனா எப்படி இது? அதுவும் இந்த மாதிரி படிச்சிருக்கேன், சயின்டிஸ்டாக இருக்கேன், அப்துல் கலாமுக்கு உதவியாளராக இருந்த ஒருத்தர், மக்கள் நீதி மையத்தில் போய் கட்சி ஆரம்பிச்சோன்னு சேர்ந்த ஒருத்தர் இப்படி பேசுகிறது எப்படி சரியாக ஏற்றுக்கொள்ளப்படும்? எங்கள் வீட்டில் இருக்க எங்கள் அம்மாவாக இருக்கட்டும், எங்கள் சித்தியாக இருக்கட்டும், என் தங்கச்சியாக இருக்கட்டும், எங்கள் அக்காவாக இருக்கட்டும், எல்லாருக்கும் விஜய் அவர்களை பிடிக்கும். விஜய் அவர்கள் வரணும்னு சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்போ அதெல்லாம் வந்து தப்பாயிருமா? இப்போ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க எத்தனை கோடி பெண்கள் நீங்கள் இருக்கீங்க. இன்றைக்கி விஜய் அவர்களை தேடி வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு வந்து பார்க்கணுன்றவங்களாம் அந்த எண்ணத்தில் தானே வர்றீங்க. அப்புறம் தான் வீட்டு பிள்ளையார் நினச்சி தானே வர்றீங்க. அப்படி இருக்கக்கூடிய நபர்களை இவன் எப்படி அந்த வார்த்தையை போட்டு பேசலாம்? அதுதான் என்னுடைய கேள்வி. அதுக்கு இவனுக்கு கொஞ்சம் கூட துளி கூட ஒரு குற்ற உணர்ச்சி இல்லை. நான் அப்படி தான் பேசுவேன்னு சொல்லி இவன் பேசுறானா, அப்போ இவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தைரியம் யார்? இவன் பின்னாடி இருப்பது யார்? பெரியார் எப்படி கொட்டினாரு, மண்டையில கொட்டினா தான் தெரியும். அதுக்காக இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்துறது சரி நினைக்கிறீங்களா சார்? சரிதான், சரிதான். அப்ப இந்த வார்த்தையை இதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்க மாட்டீங்க அப்படி இல்லையா? எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? பாத்தீங்களா எப்படி பேசுறான்னு? ஸோ அப்போ இவனுக்கு இந்த தைரியத்தை கொடுப்பது யாரு? திமுக அப்படின்ற திருட்டு முன்னேற்ற கழகம். அப்போ இவனை போன்றவர்களை பேச வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது தமிழக அரசு. இதற்கு கண்டிப்பாக சிஎம் சாரோ இல்லை உதயநிதி பிரதரோ வந்து கண்டிப்பாக இதை கேள்வி கேட்டிருக்கணும். ஆனால் இன்றைக்கி இவங்க பேச விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறாங்கன்னா இவங்க எப்படி நமக்கான நல்ல முதலமைச்சராக இருக்க முடியும்? இல்லை நமக்கான நல்ல துணை முதலமைச்சராக இருக்க முடியும்? நான் கேட்குறேன், இது டிவிகே விசஸ் டிஎம்கே கிடையாது. மக்களே சத்தியமாக சொல்கிறேன், இது டிவிகே விசஸ் டிஎம்கே கிடையாது. இப்போ தமிழக பெண்கள் விசஸ் டிஎம்கே, அப்படி தான் நீங்கள் இதை பார்க்கணும். தமிழ்நாட்டு பெண்கள் விசஸ் டிஎம்கே. இது வரைக்கும் நம்ம கண்ணில் படாத எங்கேயோ அங்கேயும் 1-2 நடக்கிற விஷயங்களை தான் நம்ம வந்து நியூஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல ஒரு பெண்ணை ரேப் பண்ணிட்டாங்க, இந்த இடத்துல ஒரு பெண்ணை கற்பழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு காரணம் போதை, அவன் போதை கலாச்சாரம் அதிகமாகிடுச்சின்னு இப்படி தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இவனை மாதிரி படித்தவங்க இந்த மாதிரி மீடியாவில் உட்காந்து பேசக்கூடாது, நாளைக்கு எல்லா விஷயத்தையும் நியாயப்படுத்தி பேசுவாங்க. அப்படி ஒருத்தன் பேசியிருக்கான் இப்போ தமிழ்நாட்டில், அவனுக்கு நாளைக்கு இருக்குது அந்த வீடியோ. அப்போ இவனை போன்ற ஆட்கள் படித்தவர்கள் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னா இது மக்கள் மனசில் எப்படி போய் சேரும்? இது உண்மையாக சொல்லப்போனால் படித்த பெண்களோ, படிக்காத பெண்களோ, பாமர பெண்களோ, பிளாட்ஃபாரத்தில் படுத்து தூங்குகிற பெண்களோ, எல்லா பெண்களுக்கும் உண்மையாலுமே கோபம் வர வேண்டிய விஷயம். நமக்கு உண்மையாலுமே அந்த மாதிரி தொழில் பண்ணாமல் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா நமக்கு உண்மையாலுமே கோபம் வரணும். நம்ம விரும்புகிற ஒரு பொண்ணை இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற யாரையோ ஒருத்தர் கோவத்தில் கூட அந்த வார்த்தையை சொல்லி திட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நம்மக்கிட்ட பல மாதம் ஆனாலும் பேச மாட்டாங்க. உதாரணத்துக்கு தன்னோட பொண்டாட்டியை போய் கோவத்தில் அவன் திட்டா கூட அவன் பொண்டாட்டி சத்தியமாக அவங்ககிட்ட ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்கு அவன் காலில் விழுந்து கெஞ்சுற வரைக்கும் பேச மாட்டான். ஏன்னா உண்மையாலுமே அந்த பெண் அப்படி இல்லை அப்படின்னா அதற்கான கோவத்தை நியாயமாக காட்டுவான்.
இந்த விஷயத்தை நான் 10ஓட 1 11 எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், இது அரசியலுக்காக பேசுகிறாங்க, விஜய் அவர்களுடைய விஷயத்தை டைவெர்ட் பண்ணுறதுக்காக பேசுகிறாங்க, விஜய் அவர்கள் நாளை கழிச்சிலேருந்து பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு, அதற்காக பேசுகிறாங்க, அதற்காக இவனை போட்டு பேச வச்சுட்டாங்க அப்படின்னா அப்படி கிடையாது. இதை இவன் பேசி கிட்டத்தட்ட 1 வாரம் ஆச்சு அப்படின்னு நமக்கு நியூஸ் வருது. ஆனால் இன்றைக்கி தான் இந்த வீடியோ ஏன் கண்ணில் படி. ஆனால் யதார்த்தமாக இதை பார்த்தோன்னே எனக்கு இவன் இந்த வார்த்தைகள் உதிர்த்து வந்து என்னை அறியாமல் வந்த கோவம் தான் அது. புரியுதுங்களா? அதுக்காக இப்போ இவனுக்கு கோவப்பட்டு நான் இந்த மாதிரி வார்த்தை பேசிட்டேன் மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன். இவனை மாதிரி 4 ஆண்களுக்கு, இவனை மாதிரி பேசக்கூடிய நபர்களுக்கு நான் இப்படித்தான் பதிலளிப்பேன். இதுதான் நியாயம், இப்படி தான் நான் இருப்பேன். நம்ம அரசியலுக்காக எதை வேணால் சமரசம் பண்ணிக்கலாம், அவதூறு பரப்பதை சமரசம் பண்ணிக்கலாம், அசிங்கமாக பேசுகிறத கூட சமரசம் பண்ணிக்கலாம். யாரை பேசணும்? அந்த களத்தில் இருப்பவரை பேசணும். இன்றைக்கி விஜய் அவர்கள் களத்தில் இருக்கிறாரு, நீ விஜய் அவர்களை பேசுகிற அப்படின்னா தெரியும் நீ பர்பஸாக பேசுகிற, ஐ நோ. அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, அதை பற்றி அவருக்கும் கவலை கிடையாது. ஏன்னா நீங்கள் அதை தான் பண்ணுவீங்கன்னு தெரியும். அதை பற்றி தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் தோழிகள் அவங்களுக்கும் தெரியும், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நீ விஜய் அவர்களை விமர்சிப்பதாக தமிழக பெண்களை விமர்சிக்கிறது சரியான போக்கு கிடையாது. இது தமிழக பெண்களுக்கு மட்டும் வராது, ஒட்டுமொத்தமாக விஜய் அவர்களை நேசிக்கிற அனைத்து பெண்களுக்கும் வரும். அது நார்த் இந்தியாவாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும். என்னை கேட்டால் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஒட்டுமொத்த பெண்களுமே இறங்கி வந்து இவனை செய்யணும். ஏன்னா இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே எல்லா ஸ்டேட்லையுமே விஜய் அவர்களை பிடிச்சிருக்காங்க. மலேசியாவில் இருக்கிறீங்க, சிங்கப்பூரில் இருக்கிறீங்க, ஏன் உலகம் பூரா இருக்கிறீங்கள பெண்கள். விஜய் அவர்களை வந்து நீங்கள் சொல்கிறீங்களா அண்ணன் நான் பார்க்குறேன், தங்கச்சியாக அவருக்கு தங்கச்சியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றோம், இருக்கீங்கள? உண்மை தானே? உண்மை, அது வந்து பொய் ஒன்றும் கிடையாது. அப்போ அந்த பாசத்தை வந்து இவன் தப்பாக பேசுகிறான் அப்படின்னா எப்படி? அப்போ இவன் அண்ணன் தங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உறவையே இவன் அந்த ரேஞ்சுக்கு கொண்டு போயிடுறான். புரியுதுங்களா? இவன் பொண்டாட்டியாக இருப்போன்னு சொன்ன அந்த விஷயத்தை மட்டும் இவன் பண்ணலை. நீங்கள் அந்த கிளிப்பை இந்த கிளிப்பை நீங்கள் திருப்பி ஒரு வாட்டி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் என்ன சொல்கிறான், இந்த நெறியால் என்ன சொல்கிறான் பாருங்கள். தங்கச்சி இவன் சொல்ல, இந்த அயோக்கிய பையன் சொல்கிறான் தங்கச்சியாக இருப்போம் அக்காவாக இருப்போம்னு சொல்லும் போதே இவன் அபத்தம்ன்றான். அப்போ ஒருத்தருக்கு தங்கச்சியாகவும் அக்காவும் இருக்கிறதே நீ அபத்தம்னு சொல்கிறேன்னா அப்போ என்னவா இருக்கணுன்ற கேள்வி வருதுல்ல. விஜய் அவர்களுக்கு அப்போ என்னவா இருக்கணும்? விஜய் அவர்களுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? விஜய் ஆண் இவர் பெண் அப்படி தான் இருக்கணுமா? எனக்கு புரியல. அப்போ இங்கே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இது அரசியல் கிடையாது, இது அரசியலை தாண்டியது. இது அரசியலை தாண்டி நம் இனத்தவரை, நம் மக்களை, நம் வீட்டு பெண்களை அசிங்கமாக பேசக்கூடிய இந்த மாதிரி அயோக்கிய பயலில் நம்ம என்ன பண்ணணும்? பெண்களாகி நீங்கள் என்ன பண்ணணும்? இதற்கு மாதர் சங்கம் வாய்ஸ் கொடுக்க மாட்டாங்க, எனக்கு தெரியும். அவங்க விஜய் அவர்களுடைய பிரச்சனை ஏதாவது ஒன்றுனா அவர் வீட்டு பிரச்சனைக்கு வந்து மாதர் சங்கம் வாய்ஸ் கொடுத்தாங்க. அவர் வந்து அவர் மனைக்கு துரோகம் பண்ணிட்டார். ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து மன்றாடினாங்க, போயிட்டு அவங்க மாதர் சங்கத்திட்ட போயிட்டு எனக்கு வந்து ஐயோ எனக்கு இவர்கிட்ட வந்து இது வாங்கி கொடுங்க மன்றாடினாங்க. அதுக்கு வந்து வாய்ஸ் கொடுப்பாங்க. இதே ஒரு சினிமா நடி ஒரு பிரச்சனைனா வாய்ஸ் கொடுக்க வந்துடுவாங்க. ஆனால் தமிழக பெண்களை யாராவது அசிங்கப்படுத்தி பேசினா இந்த மாதர் சங்கம் எல்லாமே வாயை மூடிக்கொடும். அப்போ இங்கே மாதர் சங்கம்ன்றதுலாம் வேலைக்கு ஆகாது. உண்மையாலுமே அந்தந்த வீட்டு பெண்கள் நீங்கள் தான் இதுக்கு ரியாக்ட் பண்ணணும். நீங்கள் தான் இந்த மாதிரி ஆளுகளுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கணுமோ அந்த தண்டனை நீங்கள் தான் கொடுக்கணும். இப்போ இதை நான் அரசியலுக்காக பேசுகிறேன், விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது உங்களுடைய அறியாமை இல்லை ஏழாமை. இதற்காக குரல் கொடுக்க வேண்டியது உண்மையாலுமே யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவர்கள், சீமானை போன்றவர்கள், கமலஹாசனை போன்றவர்கள், எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள், ராமதாஸ் போன்றவர்கள், ராமதாஸ் ஐயா போன்றவர்கள், திருமாவளவன் போன்றவர்கள். இவர்களாம் யார்? தமிழர்கள். கரெக்டாக? இவர்களாம் தமிழர்கள் தானே? இத்தனை தமிழ் தலைவர்கள் இருக்காங்க. இந்த இத்தனை தமிழ் தலைவர்களும் எங்கே இருக்கிறாங்க? இந்த மாதிரி திருட்டு பையன் அயோக்கிய பையன் கும்பலில் போயிட்டு ஐக்கியமாயிட்டிருக்காங்க. அப்போ எப்படி இந்த தமிழர்களுக்கு, தமிழ் பெண்களை இப்படி ஒருத்தன் பேசும்போது தமிழ் உணர்வில் இவங்க வந்து பொங்கிட்டு வந்துடுவாங்க? வரலையே. கண்டனம் ஏன் தெரிவிக்கல? விஜய் அவர்களை விமர்சித்து பேசட்டும் அப்படின்னு சொல்லி கண்டனம் தெரிவிக்கணும், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் பெண்களை பேசினது தவறுன்னு கண்டனம் தெரிவிக்கணும்ல. நயினார் நாகேந்திரன், த்ரிஷா அவர்களை பேசுனதுக்கு ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளும் கண்டனம் தெரிவிச்சிங்களே. அப்போ ஒரு ஃபெமிலியர் பேசினா மட்டும்தான் நீங்கள் வந்து கண்டனம் தெரிவிப்பீங்களா? ஏதோ மூலையில் எங்கேயோ இருந்து ஒரு பொண்ணு வந்து விஜய் அவர்களை அக்காவாக இருக்கணும்னு ஆசைப்படுற பொண்ணோ, இல்லை விஜய் அவர்களின் தங்கச்சியாக இருக்கணும்னு ஆசைப்படுற பொண்ணோ ஒருத்தன் விவசாயின்னு சொன்னால் அவங்களுக்குலாம் வந்து பொங்கி வராதா? நான் இந்த தலைவர்களை கேட்குறேன். அப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மக்களை, தமிழக மக்களை, இது பெண்களை திருப்பியும் வீட்டுக்குள் பூட்டும் ஒரு செயல். ஒரு மாற்றத்தை நோக்கி பெண்கள் வெளியில் வந்தால் அந்த பெண்கள் வந்து ஒருத்தரை பிடிக்கும், அவரோட அரசியலை விரும்பி வந்தால் அந்த பெண்கள் விபச்சாரின்னு இவன் முத்திரை குத்துறான் அப்படின்னா அப்போ இது பெண்களின் சுதந்திரம் எங்கே போச்சு? ஈக்குவாலிட்டி எங்கே போச்சு? பெண்ணுரிமை எங்கே போச்சு?
பெண்ணுரிமை பேசின பெரியாரிசம் பேசுகிற இந்த மாதிரி புரதேசி பயல்களாம் இப்படி பேசுனா அப்போ அந்த பெண்ணுக்கான உரிமை எங்கே போச்சுன்னு நீங்கள் கேட்கணும்ல. இப்போ பெரியாரிசம் பேசுகிற பரதேசி பயல்கள்லாம் வந்து பேசுங்கடா, எங்கடா போனீங்க? இன்றைக்கி அந்த பெரியார் உயிரோடு இருந்திருந்தானா அவர் கையில் வச்சிருக்க கொம்பை எடுத்து அவன் வாயில் விட்டு சொருகிருப்பார். ஏன்டா இதாராண்டா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னு. அவர் எல்லாத்தையும் சரியாக தான் செஞ்சுட்டு போயிருக்காரு. இந்த மாதிரி அயோக்கிய பயலுக்கு தான் அந்த அவரோட பேரை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி தேவையில்லாமல் வேலையை பண்ணிட்டு தெரியுறாங்க. ஸோ இந்த மாதிரி தருதலை பயல்களை பார்த்துக்க வேண்டியது தமிழக பெண்கள் நீங்கள் தான். இப்போ வரைக்கும் டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு இருந்துச்சு. இது இப்போ டிவிகே வெர்சஸ் டிஎம்கே மட்டும் கிடையாது. டிவிகே வெர்சஸ் டிவிகே பெண்கள் வெர்சஸ் தமிழக பெண்கள் வெர்சஸ் டிஎம்கே. இப்படி மாற்றினா மட்டும்தான் ஒரு நியாயம் பிறக்கும். உங்களுடைய மானம் மரியாதை திருப்பியும் கப்பல் ஏறாமல் இருக்கணும். தமிழக பெண்களோட மானம் மரியாதை கப்பல் ஏறாமல் இருக்கணும்னா இந்த வர்ற 2026 தேர்தலில் இந்த திருட்டு திமுகவுக்கு நீங்கள் கரியை பூசணும். தமிழக பெண்கள் இந்த திருட்டு திமுக கரியை பூசினா தான் இந்த மாதிரி திருட்டு தாயவலிங்களுக்கெல்லாம் அடுத்து பேசுறதுக்கு தைரியம் இருக்காது. நான் என்னுடைய கோவத்தை காமிச்சிட்டேன். ஒரு ஆம்பளையா என் வீட்டு பெண்களை பேசுனதுக்கு என்னுடைய கோவத்தை நான் இங்கேருந்து என்னோட இந்த வீடியோ மூலிமா என் மூஞ்சியை காமிச்சு தான் பேசுகிறேன். ஆனால் நீங்கள் உங்களுடைய கோவத்தை 2 வகையில் காட்டணும். ஒன்று, இந்த நாயை பிடிச்சி உள்ளே போடணும். இவன் பேசின பேச்சுக்கு கோர்ட்டே இவனுக்கு வந்து வாலின்ற அந்த விஷயத்தை கையில் எடுத்து இவனுக்கு வந்து ஒரு பெரிய தண்டனை கொடுக்குற மாதிரி பெண்கள் நீங்கள் செய்யணும். 2வது, 2026 இந்த மாதிரி திருட்டு தாயலிங்க மூஞ்சியில் கரியை பூசுகிற மாதிரி தமிழக வெற்றி கழகத்தில் ஆட்சியில் உட்கார வச்சிங்கன்னா அப்போ இந்த மாதிரி திருட்டு நாய்ங்க யாருமே பேச மாட்டாங்கன்றதை உங்கள் கையில் இருக்குது தமிழக பெண்களே. இதுக்கப்புறம் நீங்களாச்சு இந்த திருட்டு திமுகவாச்சு, அவ்வளோதான். நாடு நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மரியாதையோடு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த திமுக தூக்கி போட்டுட்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். சிவா, நானது வீடியோ லவ் யூ ஆல், டேக் கேர், பை. எனக்கு இன்னும் கோவம் குறையலைங்க.